ரோட்ல சண்டை போட படிச்சுக்கிறானுங்களே தவிர அறிவே இல்லை. யார் நான் படிச்ச மாதிரி தெரியறனா? நான் படிச்சதே 3ஆம் கிளாஸ் தாண்டா, அதுவும் பெயிலு. பாத்தியா இப்படி ரோட்ல போற வர்றவங்க யாரெல்லாம் என்னை பேசுற மாதிரி பண்ணிட்ட? இங்க பாரு, தயவு செஞ்சு இப்பயாவது நான் சொல்றத கேளு. இங்க பாரு பூமையிலே, தயவு செஞ்சு என் வீட்டை விட்டு போயிரு, உனக்கு புண்ணியமா போகும். இங்க பாரு, நம்மள பாக்குற எல்லாருமே புருஷன் பொண்டாட்டின்னு தான் நினைக்கிறாங்க. என்ன இது மட்டும் என்னைக்காவது என் பொண்டாட்டி ஈஸ்வரிக்கு தெரிஞ்சது வையு, பெரிய பிரச்சனையாகி போயிரும். ஐயோ, அதை மட்டும் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. ஏன் ஈசு கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியாது. அது மட்டும் இல்லாம உனக்கு நல்லது பண்ண ஏன் ஈசு கஷ்டப்படணுமா என்ன? நல்லா யோசனை பண்ணி சொல்ல. இல்ல இல்ல, ஈஸ்வரி அக்கா கஷ்டப்படக்கூடாது. கஷ்டப்படக்கூடாதுல, கஷ்டப்படக்கூடாதுல. அப்புறம் என்ன, அதுக்காக தான் சொல்றேன், பெட்டி பிடிக்கலாம் எடுத்துட்டு வீட்டு விட்டு போயிரு. சரியா? சரி, நான் போறேன். அப்பாடா. ஆனா ஒண்ணு. என்ன அந்த ஒண்ணு? அக்காவும் அம்மாவும் வந்ததுக்கு அப்புறம் நான் அவங்க கிட்ட சொல்லிட்டு தான் போவேன். இருந்து ராத்திரியும் வாழை இலையில சோத்த போட்டு நல்லா வலிச்சு தின்னுட்டு போயேன். டேய், அவங்க வர்றதுக்குள்ள ஒழுங்கா நீ வீட்டை விட்டு ஓடி போயிருன்னு சொல்லிவிட்டேன். அதெல்லாம் முடியாது. அது எப்படி ஒண்ணும் ஒன்னா பழகிட்டோம். இப்ப அவங்க கிட்ட சொல்லாம கொல்லாம போனா அவங்க என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? நான் போறதா இருந்தா அவங்க கிட்ட நான் சொல்லிட்டு தான் போவேன். சரி சரி, நீ அவங்கள்ட்ட சொல்லிட்டே போ. என்ன அவங்க உன்ன ஏன் பூமையில போற, எங்களை விட்டு போகாத, நீ இங்கேயே இருன்னு சொல்லுவாங்க. அவள நீ இங்க இருந்த அவன் அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. இங்க வார், அவங்க பேச்செல்லாம் நீ கேட்க கூடாது. குறிப்பா என் பொண்டாட்டி ஈஸ்வரி பேச்ச நீ கேட்கவே கூடாது. ஏதாவது சாக்கு போக்க சொல்லிவிட்டு நீ பாட்டுக்கு வீட்டுல இருந்து கிளம்பி போயிரு. சொல்லிட்டேன், அவ்வளவுதான். புரிஞ்சுதா? சரி. இங்க பாரு, நான் இப்ப காஞ்சிபுரத்துக்கு டியூட்டி போறேன். போயிட்டு வரும்போது நீ வீட்லயே இருக்க கூடாது. அப்படி மீறி இருந்த உன்னை அப்படியே. சரி போ. ஐயா, என்ன அதான் கிளம்பிட்டீங்கல்ல, என்ன வீட்ல விட்டு போலாம்ல? அடிங்க, வீட்ல விட்டுட்டு போணுமா அவங்க? சப்பா, ஏதோ சொல்லியாச்சு, இத்தோட இவ கிளம்புனா போதும். இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. நம்ம போயிட்டு வரும்போது இவ வீட்டுல இருக்க மாட்டா. அம்மா காஞ்சிபுரம் காமாச்சி, நீதாம்மா என்னை காப்பாத்தணும். கடவுளே எங்க இருந்து வந்தான்னு தெரியல, நம்ம குடும்பத்துல கொண்டு வைக்கிறாளே. வா போலாம். வாங்க வசுந்தராமா, சொன்னேன்ல, தப்பா எடுத்துக்காதீங்க. கடையில வேற ஆளு இல்ல, கஸ்டமர் வேற துணி வாங்க வந்துட்டாங்க. அதனாலதான் தச்ச துணிய உங்களையே கொண்டு வர சொல்லி போன் பண்ணேன். பரவாயில்ல, தச்சாச்சா? எல்லாமே இதுல இருக்கு. இந்தாங்க, தச்சாச்சு. ஏங்க, உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்? ஜாக்கெட்டோட பேக் சைடுல லோவர் டிசைன் வச்சு தானே தைக்க சொன்னேன். நீங்க நார்மலா கழுத்து வரைக்கும் வச்சு தைச்சிருக்கீங்க. உங்களை யார் இப்படி தைக்க சொன்னது? நான் ஒண்ணு சொன்னா நீங்க ஒண்ணு பண்ணுவீங்களா? இருங்கம்மா, கத்தாதீங்க. இருங்க, பிளவுஸ் கொடுங்க, நான் பாக்க. நீங்க அவங்க கிட்ட சொல்லலையா? இருங்கம்மா, கொஞ்சம் பொறுமையா இருங்க. அவங்க சொன்ன மாதிரி தானே தச்சீங்க? ஆமா ஈஸ்வரி. என்ன ஆமான்றீங்க? நான் சொன்ன மாடல்ல தைக்கவே இல்லை நீங்க. நான் சொன்னது ஒண்ணு, நீங்க தச்சது ஒண்ணா இருக்கு. எப்பவும் கரெக்டா தானே தப்பீங்க, ஏன் இப்படி பண்ணீங்க? வீட்ல ஃபங்க்ஷன் டிசைன்ல தச்சு கொடுப்பீங்க தானே உங்ககிட்ட கொடுத்தேன். இப்படி நாசம் பண்ணி வச்சிருக்கீங்க. இல்ல, கவனமா தான் தச்சேன். ஏதோ தப்பு நடந்துருச்சு. ஏதோ தப்பு நடந்துருச்சா? எனக்கு இன்னைக்கு நைட்டுக்குள்ள இதே மெட்டீரியல்ல நான் சொன்ன டிசைன்ல புதுசா பிளவுஸ் எடுத்து தச்சாகணும். இல்லனா நடக்கிறதே வேற. என்ன பத்தி உங்களுக்கு தெரியும்ல, தேவையில்லாம என்கிட்ட பிரச்சனை பண்ணாதீங்க சொல்லிட்டேன்.
என்ன வசுந்தரம்மா இப்படி பண்ணிட்டீங்க? நான் ஒரு டிசைன் சொன்னா நீங்க ஒரு டிசைன் தச்சு எடுத்து வந்திருக்கீங்க. நான் சொன்ன டிசைன் எதுவும் மறந்துட்டீங்களா? எப்படி உங்களுக்கு மறந்துச்சு? மேடம், ஏதோ தெரியாம தப்பு நடந்து போச்சு. இப்ப என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. புது மெட்டீரியல் வாங்கி தரேன். நைட்டுக்குள்ள அந்த கஸ்டமர் கேட்ட டிசைனை தச்சு கொடுத்துருங்க. ஆ, பண்ணிடுறேன். ஆனா இதுக்கான ஆகிற செலவை உங்களோட சம்பளத்துல இருந்தா நான் பிடிக்க முடியும். இங்க பாருங்க வசுந்தராமா, இதுவே ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா இருக்கட்டும். இதுக்கப்புறம் இப்படி ஞாபகம் மறதியா மாத்தி தச்சிட்டேன்னு சொல்லக்கூடாது. இனிமே அப்புறம் வேலையும் கொடுக்க மாட்டேன் சொல்லிட்டேன். சாரி மேடம், இனிமே இந்த மாதிரி நடக்காது. சரி, நீங்க வீட்டுக்கு போங்க. நான் மெட்டீரியல் வாங்கி கொடுத்து அனுப்புறேன். இந்தாங்க. வா. அத்தை, என்ன மறந்துட்டீங்களா? ஆமா ஈஸ்வரி, எப்படி மறந்தேன்னு எனக்கே தெரியல. சரி விடுங்க அத்தை, நம்ம பாத்துக்கலாம். இதுக்கு போய் ஃபீல் பண்றீங்க? சரி. அத்தைக்கு வர வர ஞாபக மறதி ஜாஸ்தி ஆகுது. சீக்கிரமே அவங்களுக்கு ஆபரேஷன் பண்ணி ஆகணும். இந்த ஐயா ஏன் இவ்ளோ பிடிவாதம் பிடிக்கிறாரு? என் மானத்தை காப்பாத்திக்கதான் புருஷன்னு சொன்னேன். அது தப்புதான், என்ன மன்னிச்சிருங்க. நானும் அதை மறந்துட்டேன், நீங்களும் மறந்துருங்கன்னு நம்ம எவ்வளவுதான் எடுத்து சொல்லியும் அவரு கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கல. அத கூட புரிஞ்சுக்காம ஆஸ்பத்திரியில நர்சம்மா விசாரிச்சாங்க. அது இதுன்னு சொல்லி ஐயோ இப்ப வீட்டை விட்டு போக சொல்றாரு. நான் எங்க போறது? என்ன பண்றது? இந்த வீட்ல இருக்க மாதிரி நல்ல மனுஷங்க எனக்கு எங்க கிடைப்பாங்க? இத ஏன் இந்த ஐயா கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு? ஈஸ்வரி அக்காவும் வசுந்தரா அம்மாவும் என்ன வேலைக்காரியா நினைக்காம அவங்க குடும்பத்தை ஒருத்தரா நினைக்கிறாங்க. அது மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இந்த மாதிரி நிம்மதியும் சந்தோஷமும் வேற எங்க போனாலும் கிடைக்காது. அது மட்டும் இல்ல, என் மானத்துக்கும் ஆபத்து வரும். அதனால நம்ம இங்கேதான் இருந்தாகணும். ஆனா எப்படி இருக்கிறது?